குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். வளர்பிறை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகளில் வானியலில் என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்தில் மேல் உலகத்தில் என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாதம் அங்கே இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா வந்து இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் வந்து சந்திரன். அப்போ சூரியன் வந்து இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குருவோடு குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை வந்து மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும்.
நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் பாருங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. நான் பொதுவாக சிம்ம ராசிக்கு பலன் சொல்லும்போது நம்ம இடத்துல நிறைய அன்பர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, விவசாய பெருமக்களாக இருப்பாங்க. ஒரு 100 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 10 பேர் 100 குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள். அப்போ சின்ன அடிமட்டத்திலிருந்து ஏழை விவசாய பெருமக்களிடத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களும் சிம்ம ராசியில் இருக்கிறாங்க. இதில் யாராக இருந்தாலும் சிம்ம ராசியாக மேக்சிமம் இவங்க ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை செய்யறது, ஒருத்தருக்கு அடங்கி போறதுங்கிறது சிம்மராசிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். புரியுதுங்களா? சிம்மராசிக்கு எது பிடிக்காதுங்க? ஒருத்தர் சொன்னா நாம கேட்கணுமா, எனக்கு அந்த மாதிரி வேலையை எனக்கு வேணாங்க அப்படின்ட்டுவாங்க. நீங்க சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை, தூக்கடாச்சிட்டு வந்துடுவாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள். யாருக்கும் தலை வணங்காதவங்க, யார் பேச்சையும் கேட்காதவங்க, நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி தனக்குத்தானே சட்டத்திட்டங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியவங்க. தன் மேல 1000 தவறுகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியும் கிடையாது, நியாயம் கரெக்ட் தெரியுமா இது அப்படின்னு நியாயம் பேசக்கூடியவங்க, தன் தவறுகளை ஒற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனாலும் தர்ம குணம் உடையவர்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள், 10 பேரை காப்பாற்றக்கூடியவங்க. அந்த சக்தி யாருக்கு இருக்குன்னா சிம்ம ராசிக்கு தான் இருக்கு. நாம பொழைச்சா போறாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் பொழைக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள். இவங்க கிட்ட எப்பயும் இவங்களை சுத்தி ஒரு 10 பேர் இருந்துட்டு சூரியன் இல்லையா, அதனால இவங்களை சுத்தி எப்பயும் ஒரு 10 பேர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 பேர் இவரை இயக்குவாங்க, இவர் தலைவனா இருப்பார். இப்படி எல்லாம் பெருமை மிக சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய சொல்லலாம். ஆனா கால நேரம் சரியில்லை. இப்போ சூரியனை கூட, உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரியனை கூட கிரகணம்னு வரும்போது கேது மறைக்கிறார். அப்ப சூரியனை கூட ஒரு கஷ்ட காலம் ஏற்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்களே, வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கு. இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு சரியில்லாம இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு தெரியும். நாம பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப உயர்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள் கூட, தனக்கு எதிரியே இல்லைன்னு நினைச்சவங்க கூட, ஒரு சின்ன எறும்பு, ஒரு துரும்பு கூட நமக்கு பெரிய ஆயுதமா மாறி நிறைய டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நீங்க நினைத்தே பார்க்காதவர்கள், இதனால நமக்கு நல்லா வரப்போகுது அப்படின்னு நீங்க அலட்சியமா நினைச்ச விஷயங்கள், அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாகி நிக்குது. சரி, இவ்வளோ கரெக்டா சொல்றீங்களே சாமி நீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்கள்கிட்ட விஷயம் இருக்கு. இவ்வளோ அக்யூரேட்டா நேரில் பார்த்தா மாதிரி, கூட இருந்து பார்த்தா மாதிரி. இப்போ நிறைய சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா
அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அதில் போய் ஆனால் அவங்களேவும் இவங்களை போட்டு வாங்குவாங்க. ஏமாற்றங்கள். இந்த சிம்மராசி என்பர்களே, நீங்கள் யாரை நம்பி வேலை செய்கிறீங்களோ, யாரை நம்பி அதிகமாக உழைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு பாதகத்தை செய்கிறார்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாக்கா நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இதை ரியலைஸ் பண்ணணும். சரி, இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க, ஓகே சாமி, ஐ அக்செப்ட். இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம், திரும்பவும் அந்த இயல்பு நிலைக்கு திரும்பணும், அதே ஆட்சி, அதிகாரம், பலம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஜாப் நெசசிட்டி அல்லது ஒரு ஜாப் செக்யூரிட்டி, ஒரு பிஸ்னஸ் செக்யூரிட்டி, ஒரு நிலையான வருமானம் இது கிடைக்கணும். ஒரு நிம்மதி, எதுவுமே வேணாங்க, சிம்மராசி ஒரு நிம்மதி கிடைக்கணும். இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நிச்சயமா சிம்மராசி என்பர்களே, நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம், நிம்மதி பிறக்கும், வளர்ச்சி அதிகமானதாக இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாசத்திலிருந்து அடுத்த 6 மாதங்கள் நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு அதே நன்மை உங்களுக்கு நடக்கணும்னா குடுகுடன் ஓடி வாங்க, உங்க பிறப்பு ஜாதகத்தோடு ஜெயித்து காட்டலாம். அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நம்ம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக தெரியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்குது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்ப இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்ப இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.